ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 6th பார்ட் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டு ஹீரோ உண்மையாக தான் ஹீரோயினை லவ் பண்ணுறானான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா சின்னதாக ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு பார்த்துருப்பான். ஆனால் அதில் வந்துட்டு ஹீரோ எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறத பார்த்துட்டு இவனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவன் உண்மையாலாம் லவ் பண்ணல, சும்மா பணத்துக்காக தான் இப்படி நடிச்சிருக்கான் போலன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் போல. வந்து கதவு தட்டும் போது ஹீரோயினும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இவனை பார்த்ததுமே என்னாச்சு இந்த டைம்ல ஏன் இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, எதுக்கு நீ இவ்வளோ வேகமாக அந்த பீச் பக்கம் இருந்து ஓடி வந்த, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, இதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ வேகமாக ஓடுவேன்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. எது நான் ஓடினேன்னா அதுவும் பீச் பக்கமா, அது எப்போன்ற மாதிரி கேட்குறா. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளோ வேகமாக போன, மின்னல் வேகமாக இருந்துச்சு, என்னால் உன்னை பார்க்க கூட முடியல தெரியுமான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. நீ எதுவும் குடிச்சிருக்கியா என்னன்ற மாதிரி சொல்லிட்டு மோந்து மோந்து பார்த்துட்டு இருக்கா. இல்லையே, உன் மேலே எந்த ஸ்மெல்லும் வரல, அப்புறம் ஏன்டா இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இல்லை நீ ஒரு நிமிஷம் வா, வந்து உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துட்டு ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எப்போ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக போறேன்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன உளர்ற நீ, நான் ஏன் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக போறேன், இது என்னோட வீடு தானே, அப்புறம் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லையே அதான் நீ உங்க அப்பாவோட உண்மையான பொண்ணு கிடையாது, உன்னை தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க, அதனால உனக்கும் அவருக்கும் எந்த விதமான ரத்த சம்பந்தமும் இல்லைன்றதுனால இதுக்கப்புறம் உன்னை கம்பெனிக்கும் வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதா என்கிட்ட சொன்னாங்களேன்ற மாதிரி கேட்க ஹீரோயின் பார்க்குறா. இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னதுன்ற மாதிரி கேட்கும்போது, வேற யாரு, உங்க அண்ணன் தான், அவன் தான் என் கடைக்கு முன்னாடி வந்து நின்று பேசிட்டு இருந்தான்ற மாதிரி சொல்ல. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, பைத்தியக்காரன் ஏதோ வேலையை பார்த்து விட்டுருக்கான் போலன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறா. இருந்தாலும் ஹீரோ கிட்ட அதெல்லாம் சொல்லல. இப்போ என்ன, அதுக்காக தான் அவன் சொன்னதை நம்பி நீங்க வந்தியான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா இங்க பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்க அப்பா உன்னை பார்த்துக்கலனா என்ன, அதான் நான் இருக்கேன்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், அதெல்லாம் உன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணி உண்மையாக சொல்லிட்டு போகணுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவன் வீட்டு லேண்டோட பத்திரம், அவனோட பாஸ்புக்கு, கிரெடிட் கார்டு, அவனோட சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கான். என்கிட்ட உன்னோட காசை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல, நீ இதுக்கப்புறம் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் நிறைய ஒர்க் பண்ணி உன்னை எந்த அளவுக்கு ஹாப்பியாக பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக பார்த்துப்பேன். ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, என் கூடவே கிளம்பி வந்துரு, உனக்கு நான் ஒரு நல்ல வீடு கூட பார்த்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா. இவன் இந்த அளவுக்கு இதெல்லாம் பேசும்போது அடுத்து இவனும் பார்த்தா, சரி ஓகே இதெல்லாம் நான் உன்கிட்ட காமிச்சிட்டு நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம், உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். இப்போ நான் உடனே கிளம்பி போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து போகும்போது இவ பார்த்தா ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றா. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஆல்ரெடி லேட்டா வர ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எங்க இருந்து போக போற, பேசாம இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணிடுறியான்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல அது எப்படி முடியும், நீ வேற நாளைக்கு இந்த வீடை காலி பண்ணிட்டு வரணும்ல, ஸோ அதுக்கப்புறம் உங்க அப்பா வந்தா உங்ககிட்ட சண்டை போடுவார்ல, அதனால நான் இப்பவே போயிட்டு உனக்கு ஒரு நல்ல வீடா பாக்குறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, ரொம்ப சின்ன வீடாலாம் பார்க்க மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி பெரிய வீடா தான் பார்ப்பேன்ற மாதிரி சொல்லும்போது இவ அப்படியே பாக்குறா. அப்ப கூட இந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தாலும் உன் கூட வந்தெல்லாம் நான் ஸ்டே பண்ணக்கூடாது, தனியா வெளியே தான் தங்கணும், அதை தானே சொல்ல வரேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா ஏன்னா நமக்கு தான் இன்னும் மேரேஜ்லாம் ஆகல, அதனால எப்படி ஒன்னால ஸ்டே பண்ண முடியும், ஸோ நான் இப்போவே போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய வீடா எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு சொல்லி பார்க்குறேன், அதனால நீ இங்கேயே சேஃபா இரு, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அங்கேருந்து உண்மையாவே கிளம்பி வந்துடுறான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அண்ணன்காரன் தான் சொல்லிட்டு, ஸோ உடனே அவனுக்கு கால் பண்ணி, எடைய பைத்தியமா நீ என்ன வேலையை பார்த்து விட்டுருக்க, நாளைக்கு என் மூஞ்சில நீ முழிக்க கூடாது, கம்பெனி பக்கமே வராதன்ற மாதிரி சொல்லவும் அவன் பார்த்தா, ஹலோ ஹலோ நீ பேசுறதே எனக்கு கேட்கலன்ற மாதிரி சொல்லிட்டு நைஸா காலை கட் பண்ணி விட்டான். இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி சமகான்ல உட்காந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தா அவன் எல்லாத்தையுமே உண்மை நம்பிட்டு உண்மையாவே அவளுக்கு வீடு பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அப்பதான் அவகிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா அண்ணங்காரனும் அந்த ஹீரோயினா மேக்கப் போட்டு ஒருத்தன் வந்திருப்பான்ல, அவனுங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கானுங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு வந்துட்டு இவ்வளவு நேரம் அங்க நடந்தது எல்லாமே போயின்னு சொல்லி புரியவே வருது. ஸோ அவனும் பார்த்தா, அட பாவீங்களா இப்படி என்ன ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே வரா. இதை பார்த்துட்டு அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம், பாத்தீங்களா இத்தனை வருஷமா நான் இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா அவங்க முகத்துல இப்பதான் நான் சிரிப்பையே பாக்குறேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த மொட்டைத்தலை இருக்கார்ல, அவருக்கு தான் தெரியும்ல அவ ஏன் இப்படி சிரிச்சுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ அவர் உடனே ஆமா ஆமா காதல் வந்தாலே முகத்துல தானா சிரிப்பும் வரும் தானேன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே சுத்தி இருக்கவங்களாம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன சொல்றீங்க, அப்ப நம்ம மேடம் லவ் பண்றாங்களான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா ஆமா அது யாருன்னு கூட எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சொல்ல, அது யாரு உடனே சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா ஒண்ணா வந்து உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சம் செலவாகுமே, எனக்கு வேற ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தா அங்கேருந்து போயிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல அண்ணங்காரன் வந்துட்டு யானை இருக்கா இல்லையா,
அவளுக்கு சிக்னல் கொடுத்து கூப்பிட்டுட்டு இருக்கான். அவளும் பார்த்துட்டா. ஆனாலும் எழுந்து போக முடியாம என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கும்போது அவன் உடனே சரி எல்லாரும் முன்னாடியும் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம ஏன் கொஞ்சம் என் ரூம் வரைக்கும் வா, ஒரு முக்கியமான விஷயமா உன்கிட்ட பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்துட்டு போக அவளும் அதை கேட்ட உடனே சரிங்க வைஸ் பிரசிடென்ட் நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரூமுக்கு தான் வரா. ஆனால் உள்ளே வந்ததுமே என்ன இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சண்டை போட ஆரம்பிக்க அட இருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். நான் அன்னைக்கு உன்கிட்ட கேட்டேன்ல இந்த ஜெங் வந்துட்டு எதுவும் ஏமாத்துறானா இல்லை உண்மையாக தான் என் தங்கச்சி லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் ஒன்றும் பணத்துக்காகலாம் அவள் பின்னாடி சுற்றலை, உண்மையாவே தான் லவ் பண்ணுறான் போலன்ற மாதிரி சொல்லும்போது யானும் பார்க்குறா. அது உனக்கு இப்போவாச்சும் புரிஞ்சுது. சரி எப்படி கண்டுபிடிச்சேன்ற மாதிரி கேட்கும்போது எல்லாம் என்னுடைய பிரெயினை வச்சு தான் ஒரு ஆக்டிங்கை ஒன்று போட்டேன். நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மைன்னு சொல்லி நம்பி அவன் பாட்டுக்கு நேராக அவனுடைய சேவிங்ஸ் வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் என் தங்கச்சி கிட்ட கொடுத்து நான் உன்னை பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ அதை வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் ஒன்றும் பணத்துக்காகலாம் எப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்ல. இதை கேட்டதுக்கப்புறம் யானுக்கும் இது எனக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் இப்போவாச்சும் நீ உன் மூளையை வச்சு கண்டுபிடிச்சிட்டியே ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதே சமயம் இந்த பக்கம் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் கதையை தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க போல. ஏன்னா அவர் சொல்லிட்டார் போல அவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட இருப்பார் இல்லையா, அவர் பார்த்துட்டு இதைத்தான் நீ சொல்லணும்னு சொன்னியா, இதுதான் எனக்கு முன்னாடியே தெரியுமேன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோடனே மற்றவங்களாம் பார்க்குறாங்க இது முன்னாடியே தெரியுமா எப்போல இருந்துன்ற மாதிரி கேட்கும்போது யோசிச்சு பார்த்தவர் அது என்ன சுமார் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல மற்றவங்கலாம் கேட்டோடனே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது இந்த ஆஃபீஸில், நாங்களும் இதில் தானே இருக்கோம், எங்களுக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம்லாம் தெரியலன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அவன் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்து சேரும் போதே தெரியுன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எங்களுக்கு மட்டும்தான் எதுவுமே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க எல்லாரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் பார்த்தா யான் கிட்ட தான் வந்து புலம்பிட்டு இருக்கா. இந்த ஜெங் சரியான லூஸாக இருக்கான், அவனை என்னைக்காச்சும் ஒரு நாள் நைட்டு என் கூட ஸ்டே பண்ண சொன்னா அவன் பாட்டுக்கு கிளம்பி கிளம்பி அவனோட வீட்டுக்கு போயிடுறான். நான் என்னதான் பண்ணட்டும், அவனை எப்படி என் கூட ஸ்டே பண்ண வைக்கிறதுன்ற மாதிரி கேட்கும்போது யானும் பார்த்தா அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் தான் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் இஷ்டத்துக்கு ஒரு சில ஐடியாலாம் கொடுத்துட்டு போக அதுக்கேற்ற மாதிரி ஹீரோயினும் வந்துட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் அவனை நம்ம கூட இருக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு வந்து படம் பார்க்கறதுக்காக படம்லாம் போட்டு விட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவ போய் நான் குளிச்சுட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோவும் பார்த்தா சரி நீ போய் குளி நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இவளுக்கு என்ன பண்றதுனே புரியல, ஃபர்ஸ்ட் பிளான் சொதப்பிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து யான் கிட்ட தான் இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவனுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது, சரியான டியூப் லைட்டா இருப்பான் போல, நான் என்னதான் பண்ணட்டும்ன்ற மாதிரி கேட்கும்போது நீங்க இது வரைக்கும் கொஞ்சமாச்சும் அவன் கிட்ட ஓப்பன் அப் ஆகி பேசியிருப்பீங்களா, அதனாலதான் அவனுக்கு புரியாம இருந்திருக்கும், நீங்க கொஞ்சம் அவன் கிட்ட ஓப்பனா பேசி பாருங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு எதையாச்சும் சொல்லி அப்படி நைட்டு உங்க கூடவே தங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஐடியா கொடுக்கவும் அது வந்துட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஓகே செட் ஆகுன்ற மாதிரி தான் தோணுது போல. சானிக் நைட்டே பார்த்தா உடனே ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறா எனக்கு இது போல் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. அவனும் அதை பார்த்த உடனே பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வரான். வந்தவன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை என்னால் முடியலன்ற மாதிரி இவ பார்த்தா பக்காவாக ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கா. அவனும் நம்பி அப்போவா ஹாஸ்பிட்டல் போகலான்ற மாதிரி கூப்பிடும்போது இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம், நீ என்னை ஜஸ்ட்டு ஹக் பண்ணிவிட்டு இங்கேயே உட்காரு அதுவே போதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்க. எவ்வளோ நேரம் தான்மா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறது, உனக்கு தொட்டு பார்த்தா ஃபீவர் இருக்க மாதிரி கூட தெரியலையே, ஒருவேளை உள்காய்ச்சலாக எதுவும் இருக்குமோ, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதும் நல்லது தானே, வாயன் போகலான்ற மாதிரி கூப்பிட ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போனால் உண்மைலாம் தெரிஞ்சிருமேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இல்லை வேண்டாம் அதான் நான் சொல்லிட்டல எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதே பிடிக்காது, அதனால இங்கேயே இருப்போம், நீயும் என் கூட இங்கேயே இரு, எனக்கு ஒன்றும் ஆகாது காலையில் சரியாகிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா அப்படியே அவன் மேலேயே படுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவள் தலையெல்லாம் தடவி கொடுத்துக்கிட்டு அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலையா இப்போ காலையில் காமிக்கிறாங்க. 2 பேரும் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் தான் சொல்கிறா எனக்கு இப்போ ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அவனுக்கு கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயினுக்கு பார்த்தா ஃபோன் கால் யாருன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அண்ணன் தான். அடியா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இங்கே கான்ஃபரன்ஸ் இருக்கு வந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ என்ன இன்னும் வராமல் இருக்க, எப்போதான் வரதா உத்தியாசத்தில் இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவ அப்போ தான் பார்க்குறா. ஃபோனில் பார்த்தா மணி 11 இவ்வளோ லேட்டாவா எழுந்திருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அறக்க பறக்க அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு தான் வரா. அங்கே வந்து ஃபஸ்ட்டு காஃபி குடிப்போம்னு சொல்லிட்டு கேண்டீன் பக்கமாக வந்தா யானும் அங்கே தான் இருந்திருப்பா போல. ஸோ இவளை பார்த்ததுமே கான்ஃபரன்ஸ் இருக்குன்றது கூட தெரியாமல் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்களே, அப்போ நைட்டு ஏதோ சம்திங்ன்ற மாதிரி கேட்கும்போது அட ஏன்டி நீ வர, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏன்னு பார்த்துட்டு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகவும் ஹீரோயினும் சரி காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு வாங்க வரும்போது தான் அவளுக்கு பார்த்தா ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது வாய்ஸ் நோட்டில் தான் ஆக்சுவலாக ஏதோ ப்ராப்ளம் போல் கம்பெனியில் வந்துட்டு இவங்க கம்பெனி வந்து ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, இன்னொரு கம்பெனியோட டிசைனை தான் இவங்க வந்து காப்பி பண்ணி இவங்களோட கம்பெனி டிசைன் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சேல்ஸ்லாம் வர இப்போ டவுனாக போயிட்டுருக்குன்னு சொல்லி நியூஸ் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாமே ஸ்டாஃப்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக ஆரம்பிச்சிருச்சு. அவளுடைய ஹார்ட் பீட்டை வேறு அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது எப்படி நார்மலாக இருக்க முடியும், ஸோ அதனால் அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல.
கிட்டத்தட்ட மயங்குற ஸ்டேஜுக்கே போக போறா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா, "இல்ல, இல்ல இப்ப நீ மயங்கி விழுந்துறக்கூடாது. இது ரொம்ப ஆபத்தா போயிரும்ன்ற" மாரி சொல்லிட்டு அவளுக்கு அவளே தட்டி குடுத்துக்கிட்டு, எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஹீரோ இருக்க இடத்துக்கே வந்துட்டா. ஆனா அவளால சுத்தமா முடியல. ஹீரோவ வந்து பார்த்ததுமே அப்படியே அங்கே மயங்கி விழ, இவனுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. என்ன உள்ள வந்து உடனே மயங்கி விழுந்துட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் என்ன ஆச்சுன்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்ட்டா ஹீரோக்கே வந்து ஃபோன் கால் வருது. யாருன்னு சொல்லி பார்த்தா யான் தான். ஹீரோவும் கால் அட்டெண்ட் பண்ணி, "என்னாச்சு? இவ ஏன் இங்க வந்து மயங்கி விழுந்துட்டான்ற" மாரி சொல்லும்போது, "ஓ! அங்க தான் இருக்காங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தயவு செஞ்சு இப்போதைக்கு அவங்கள நீயே நல்லா பார்த்துக்கோ. ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூட்டிட்டு போயிறாத. அதுவும் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்கன்னா, எழுந்திருக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நீ கூடவே இருந்து பார்த்துக்கோ. அவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயுமே போயிறாத. அது மட்டும் இல்லாம அப்பப்போ முடிஞ்சா அவங்கள கிஸ் பண்ணிட்டே இருன்ற" மாரி சொல்லிட்டு இவ வேற கால கட் பண்ணி விட்டா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ அப்பப்ப கிஸ் பண்ணணுமான்ற மாரி சொல்லிட்டு இவன் ஒரு மாரி யோசனையிலே பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் கம்பெனில தான் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. ஸோ அதனால போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தா மீட்டிங்க கூட்டி, இது எல்லாத்துக்கும் காரணமே உங்க தங்கச்சி தான். அவ அன்னைக்கு பிரஸ் முன்னாடி ரிலேஷன்ஷிப்ப பத்தி பேசி, இது போல ஃபேக்கான வெட்டிங்க நாங்க தான் அரேஞ்ச் பண்ணோம்னு சொல்லி எல்லா உண்மையுமே பப்ளிக்கா சொன்னதுனால தான் இப்ப இப்படி ஒரு பிரச்சனையே. அதனால தான் யாரோ வேணும்னே இந்த சான்ஸ யூஸ் பண்ணி பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு ஃபேக் நியூஸ பரப்பி விட்டுருக்காங்க. அப்ப இது எல்லாத்துக்குமே முழு காரணம் உங்க தங்கச்சி தான் ஏத்துக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற மாரி சொல்லிட்டு அண்ணன்கிட்ட கேட்கும்போது, அவனே எப்படா இவ ஏதாச்சும் இது போல சிக்கல்ல மாட்டுவா, இத யூஸ் பண்ணி நம்ம சிஇஓவா போஸ்ட்டுக்கு வந்துரலாம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இதுக்கேத்த மாரி அங்க இருக்க ஒரு சில போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இவனுக்கு சப்போர்ட் தானே. ஸோ அவங்கலாம் இப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதுக்கப்புறமும் உங்க தங்கச்சி சிஇஓவா இருந்தா எங்களாலலாம் இதுக்கப்புறம் இங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்லி நம்பிக்கையே இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம முட்டாள்தனமா பிரஸ் கான்ஃபரன்ஸ கூட்டி எல்லார் முன்னாடியும் எல்லா உண்மையும் சொன்னதுனால தான் இப்போ இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசா இருக்கு. ஸோ அதனால இதுக்கப்புறமா அவங்க சிஓவா இருக்கிறத எங்களால ஏத்துக்க முடியாது. அதனால நீங்க சிஓவா மாறிடுங்கன்ற மாரி சொல்லவும், அவனுக்கு கிடைச்சதுடா ஜாக்பாட்டுன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டான். இத பார்த்த உடனே ஹீரோயின் கூட அசிஸ்டன்ட்டா ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவருக்கு வந்துட்டு இந்த விஷயம் சுத்தமா புடிக்கவே இல்ல. அதனால என்ன பண்ண முடியும்? இவரு வேற வைஸ் பிரசிடென்ட், ஹீரோயினோட அண்ணன் வேறல்ல. ஸோ அதனால அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. அண்ணனும் பார்த்தா இந்த சான்ஸ நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே இப்பவே அவன் பக்கம் வர வச்சிரணும்னு சொல்லி அவங்க கிட்டலாம் என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தா, இப்போ இந்த பிரச்சனையினால நீங்க என்ன சிஓவா போஸ்ட் எடுத்து சொல்றீங்க. ஆனா இதுவே என் தங்கச்சி இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிட்டு, அவ மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டானா, அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் மறுபடியும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்புறம் எப்படி இப்ப மட்டும் நான் இந்த போஸ்ட்ட ஏத்துக்க முடியும்ன்ற மாரி கேட்கும்போது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ல ஒருத்தர் பார்த்தா, இல்ல நீங்க அப்படிலாம் ஒண்ணும் நினைக்க வேண்டாம். சப்போஸ் உங்க தங்கச்சி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணா கூட, இந்த பிரச்சனைக்கு காரணமே அவங்க தானே. ஸோ இந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு ஒரு போர்ட் ஆஃப் மீட்டிங்க கூட்டி, அங்க இருக்க எல்லாரையுமே வோட் பண்ண வைப்போம். அதுல கண்டிப்பா நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் வோட் பண்ணுவோன்ற மாரி சொல்ல, இவன் இத தான் பிளான் பண்ணி கேட்டிருப்பான். ஸோ அதுக்கேத்த மாரி எல்லாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்றதா ஓகே சொல்லி ஒத்துக்கவும், அவ்வளோதான் செம்ம குஷியாயிருச்சு துரைக்கு பார்த்தா, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னலாம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சைடுல நிக்கிற அசிஸ்டன்ட்டுக்கு தான் சுத்தமா புடிக்கவே இல்ல. அவரு ஒரு மாரி செம்ம காண்டுல தான் நின்னுட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் இப்ப ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. அவ இன்னும் வந்து மயக்கத்திலே தான் இருக்கா. ஏன்னா அவ தான் ஒன்ஸ் மயங்கி விழுந்துட்டான்னா 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தானே கண்ணு முழிச்சு எழுந்திருப்பா. ஸோ இந்த விஷயம் வேற ஹீரோக்கு தெரியாததுனால அவன் வந்து ஒண்ணுமே புரியாம இவ்ளோ நேரம் ஆயிருச்சு. அவ கிட்டத்தட்ட 20 ஹவர்ஸா தூங்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப வரைக்கும் அவ கண்ணு முழிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு பதறி போய் தான் பார்த்துட்டு இருக்கான். அதோட யான் வேற சொல்லியிருப்பாள்ல, என்ன ஆனாலும் பரவால்ல. நீங்க வந்துட்டு அவள ஹாஸ்பிட்டல் மட்டும் கூட்டிட்டு போகக்கூடாது. அப்பப்போ முடிஞ்சா அவள கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன், கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட போறான். ஆனா அதுக்கப்புறம் வேணான்னு நெனச்சுட்டு அவனே விலகி வந்துட்டான். அவளுக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. இவ எப்படா கண்ணு முழிப்பான்னு சொல்லிட்டு அவ பக்கத்துலயே அவ கைய புடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஆஃபீஸ்ல பார்த்தா அண்ணங்காரன் தொல்ல தாங்க முடியல. ஹீரோயினோட சிஇஓ ரூம்குள்ளயே வந்து உட்காந்துக்கிட்டு, அவளோட சேர்லயே உட்காந்துக்கிட்டு செம்ம ஜாலியா தம்பி பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துலயே அவனோட அசிஸ்டன்ட்டும், "பாஸ் பல நாள் கனவு பாஸ் உங்களுக்கு இது. இப்பதான் நிறைவேறிருக்கு. இத நம்ம விட்டுறவே கூடாது. இதுக்கப்புறம் உங்க தங்கச்சி வந்தாலும் அவங்க இந்த கம்பெனில சிஇஓவா இருக்கவே கூடாது. இந்த போஸ்ட் உங்களுக்கு தான் பாஸ் கரெக்ட்டா இருக்கும்ன்ற மாரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வேற பக்கத்துல இருந்து ஏத்தி விட்டுட்டு இருக்கா. கரெக்ட்டா அப்பதான் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருப்பார் இல்லையா? அவர் பார்த்தா கையில நிறைய ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு உள்ள வராரு. இந்த அண்ணங்காரனும் பார்த்துட்டு, அதான் இப்ப சிஇஓ போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் திமிரு வருமோ, என்ன விஷயம்ன்ற மாரி சொல்லிட்டு ரொம்ப நக்கலா கேட்கா. அவருக்கும் வந்துட்டு புடிக்கல தான். இருந்தாலும் சிஇஓ வாச்சே. சோ கொஞ்சம் மரியாதை குடுத்து தானே பேசணும். ஒண்ணும் இல்ல பாஸ். நீங்க நெறைய பெண்டிங் ஃபைல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து குடுத்தா மட்டும் தான் அடுத்து அதுக்கான ப்ரொசீஜர்லாம் எங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஒரு ஃபைலா அதுல என்னலாம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இவர் பாட்டு அடிக்கிட்டே இருக்கா. இத பார்க்கும்போதே இவனுக்கு தல சுத்துது. இது பத்தாதுன்னு இன்னொரு ஸ்டாஃப் வேற உள்ள வந்து, பாஸ் நீங்க இந்த ஃபைலையும் கொஞ்சம் வொர்க் பண்ணி குடுக்கணுன்ற மாரி சொல்லிட்டு, அவரு பாட்டுக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸ எடுத்து அடுக்க, அவ்வளோதான் இவன் பார்க்குறான். ஏன்டா சிஇஓ ஆனா ஜாலியா உட்காந்துட்டு கம்பெனிக்கு வந்துட்டு போலான்னு பார்த்தா, நீங்க என்னடா இவ்ளோ வேலை வாங்குறீங்களேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நெனச்சவன்.
கொஞ்சம் டைம் குடுங்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்க்குறேன்ற மாரி சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா இவங்க 2 பேரும் பார்த்தா பிளான் பண்ணி தான் இவன எப்படியாச்சும் இந்த சிஇஓ போஸ்ட்ல இருந்து அவனையும் ஓட வைக்கணும்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அதுக்கேத்த மாரி அண்ணங்காரனும் பார்த்தா, என்னடா இவ்ளோ வேலை வாங்குறீங்களேன்ற மாரி ஷாக்கிங்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். கட் பண்ணி இப்ப இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட வீட்ல தான் காமிக்கிறாங்க. அவ எப்படா கண்ணு முழிப்பான்ற மாரி ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் தான் நின்னுட்டு இருக்காரு. இவனுக்கு யாருன்றதுலாம் தெரியல. ஸோ நீங்க யாருன்ற மாரி கேட்கும்போது, எது நான் யாரா? இங்க ஷிஷி இல்லையான்ற மாரி கேட்குறான். அதாவது ஹீரோயின தான் கேட்குறான். அவ உள்ள தான் தூங்கிட்டு இருக்கான்ற மாரி ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா நான் உள்ள போணுன்ற மாரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வரான். ஹீரோ ஸ்டாப் பண்ணி, ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாருன்னே தெரியலன்ற மாரி கேட்கும்போது, நான் யாருன்னு தெரியலையா? நான் அவளுடைய ஹஸ்பண்ட். என்னோட பேரு பூஷன்ன்ற மாரி சொல்ல, இது கேட்ட உடனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா இந்த பூஷன்ன்றது வேற யாரும் கிடையாது. ஸ்டார்ட்டிங் சீன்ல ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்க போறதா ஒருத்தன் இருந்திருப்பான். அவன் கூட ஓடி போயிருப்பான் இல்லையா? அந்த ஓடி போன மாப்பிள இவன் தான். ஸோ அத பார்த்த உடனே ஹீரோ ஒரு மாரி ஷாக்கிங்ல இருக்கு. அடுத்து பார்த்தா 2 பேருமே உள்ள தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு மாரி மொறச்சு பார்த்துட்டே இருக்கும்போது தான், ஹீரோயினும் கரெக்ட்டா கண்ணு முழிச்சு வெளிய வரா. வெளிய வந்துட்டு அவ இவன பார்த்ததுமே அவ்வளோதான் பத்திரகாளியா மாறிடுறா. எப்புட்றா நீங்க வந்தேன்ற மாரி சொல்லிட்டு அப்படியே எகிறிட்டு சண்டை போடுறதுக்காக வர. அவன் பார்த்தா தலகாணிலாம் எடுத்து மறைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோ தான் ஸ்டாப் பண்றான். பூஷனும் பார்த்துட்டு, என்ன உன் ஹஸ்பண்ட பார்த்த உடனே ஆசையா வந்து ஹக் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான்னு பார்த்தா, நீ என்னடா நான் அடிக்க இப்படி கை ஓங்கிட்டு வர? இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தோணலையான்ற மாரி பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் க்ளோஸா நின்னுட்டு இருக்கிறத பார்க்குறான். பார்த்தோனே என்னது இதெல்லாம்ன்ற மாரி கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுன்ற மாரி ஹீரோயின் சொல்றா. அது எப்படி தேவையில்லாததா போகும்? நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் ஆச்சே. நம்ம 2 பேரும் தானே மேரேஜ் பண்ணிக்க போறதா இருந்துச்சுன்ற மாரி சொல்லும்போது, இங்க பாரு அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போனது. இப்ப நான் உனக்கு சொல்றேன். இவன் வேற யாரும் கிடையாது. இவனோட பாய் ஃப்ரெண்ட் தான்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் இன்ட்ரோ கொடுக்க, இத கேட்டோனே பூஷன் பார்த்தா ஷாக் ஆகுறான். நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்போ என்ன வேணான்னு சொல்லி நீ தலைமுழுகிட்டியா? நான் திரும்ப வரமாட்டேன்னு சொல்லி நீயாவே முடிவு பண்ணிக்கிட்டியா? உனக்காக நான் இங்க வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைய தெரியுமா சால்வ் பண்ணி குடுத்துருக்கேன்ற மாரி சொல்லும்போது, ஹீரோயினும் பார்க்குறா. என்னத்த நீ சால்வ் பண்ண பெருசான்ற மாரி கேட்கும்போது, இந்தா இத பாருன்ற மாரி சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோ வந்து இவன் ப்ளே பண்ணி காமிக்கிறான். அதுல பார்த்தா ஆக்சுவலா இவன் தான் பேசியிருக்கான். லைவா தான் பேசியிருக்கான் போல. அதுல என்ன சொல்லியிருக்கான்னா, இது போல ஹீரோயினோட கம்பெனி வந்துட்டு எந்த ப்ராஜெக்ட்டையும் வந்து திருடல. அது வந்து எங்களுடைய சொந்த ப்ராஜெக்ட் தான். அத டிசைன் பண்ணதே நாங்க தான். ஸோ இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான். அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு ஃபேக் நியூஸ வந்து நான் தான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ தப்பு எதுவுமே வந்து அவ மேல கிடையாது. எல்லா தப்புமே என் மேல தான். அதோட நாங்க கிரியேட் பண்ண மேரேஜ் என்னதான் ஃபேக்கா இருந்தாலும், உண்மையாவே நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனா நான் தான் ஒரு சில விஷயங்கள்னால இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லாம அங்கருந்து கிளம்பி போயிட்டேன். ஸோ தப்பு எதுவுமே ஷிஷி மேல கிடையாது. எல்லாமே என்னோட ஃபால்ட் தான். அதனால நீங்க என்ன பனிஷ்மென்ட் குடுக்குறதா இருந்தாலும், அது எனக்கு குடுங்க. அத நான் ஏத்துக்க ரெடியா தான் இருக்கேன்ற மாரி சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பேசி வெளியிட்டிருக்கான் போல. அத வந்துட்டு ஹீரோயின் பார்க்குறா. அவன் பண்ணியிருக்கிறது இவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் போல. ஸோ அதனால அப்போ உண்மையாவே உனக்கும் அந்த டிசைனருக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? இந்த மாரி ஒரு ஃபேக்கான ஆர்டிக்கல ரிலீஸ் பண்ணது அந்த டிசைனர் தானா? நீயும் அவர் கூட சேர்ந்துட்டு தான் பண்ணியான்ற மாரி கேட்கும்போது, என்ன பேசுற நீ? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட்ட காப்பி அடிக்கணும்னா, நான் அந்த வேலையவே பார்க்காம இருந்துருவேன். அது உனக்கு தெரியுமா? தெரியாதான்ற மாரி கேட்கும்போது, ஹீரோயினுக்கும் இவன தெரியும் போல. இவன் கொஞ்சம் நல்லவன் தான் போல. ஸோ அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லன்ற மாரி தான் அவளும் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப தான் கேட்கிறா. சரி, அப்ப அன்னைக்கு மேரேஜ் அப்போ நீ எங்க போன? அதுவும் சொல்லாம கொள்ளாம நீ எப்படி போலான்ற மாரி கேட்கும்போது, இவனும் வந்துட்டு அது ஏதோ ஒண்ணுன்னு சொல்லிட்டு சொல்ல வரான். ஆனா பக்கத்துல ஹீரோ நிக்கிறத பார்த்ததுமே, அது ஒரு பெரிய கதை. அத நான் அப்புறமா சொல்றேன்ற மாரி சொல்லி சமாளிச்சவன், இப்பதான் நான் ஃப்ளைட்ல இருந்து வந்தேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்கட்டுமான்ற மாரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எழுந்துக்கிறான். ஹீரோயின் பார்த்துட்டு, சரி தூங்குறதா இருந்தா உங்க வீட்டுக்கு போய் தூங்குன்ற மாரி சொல்லும்போது, என்ன எங்க வீட்டுக்கு போறதா? நான் இங்கே தானே இருக்க போறேன். அதனால நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் இங்க ஸ்டே பண்ணதே இல்லையா என்னன்ற மாரி கேட்குறான். இத கேட்ட உடனே ஹீரோ ஒரு மாரியா ஹீரோயின பார்க்க, அவ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம 2 பேரையும் திரு திருன்னு முழிச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அப்படியே பூஷன் கிட்ட எழுந்து வந்து, இங்கலாம் நீ ஸ்டே பண்ண வேண்டாம். ஒழுங்கா உன் வீட்டுக்கே போய் சேருன்ற மாரி சொல்லும்போது, அவன் பார்த்தா, இல்ல இல்ல என்னால போ முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன்ற மாரி சொல்றான். ஒழுங்கு மரியாதையா எழுந்து போயிருடான்ற மாரி சொல்ல, அப்ப அவன் மட்டும் இருக்கான்ல. அவன் இருந்தா நானும் இங்கே தான் இருப்பேன்ற மாரி சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோயின் அப்படியே கைய புடிச்சு கிள்ளிட்டு இருக்கா. இப்ப நீ எழுந்து போலன்னா இங்க பெரிய பிரச்சனை தான் பார்த்துக்கோன்ற மாரி சொல்லவும், சரி சரி இரு போறேன் வலிக்குதுன்ற மாரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவன் பார்த்தா எழுந்து போறான். ஆனா ஹீரோக்கு வந்துட்டு அவன் சொல்லிட்டு போனது ஒரு மாரி கடுப்பா இருக்கு. அவன் ஒரு மாரி மொறச்சு பார்த்துட்டே நிக்க. ஹீரோயின் வந்துட்டு அவன தான் சமாதானப்படுத்துறா. அவன் சொன்னதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீயும் கிளம்பி வீட்டுக்கு போ. எனக்கு இங்க நெறைய வேலை இருக்குன்ற மாரி சொல்லும்போது, ஹீரோ பார்த்தா போக மாட்டேங்கிறான். எப்பயுமே ஹீரோயினே இங்க இருன்னு சொன்னாலும், இல்ல நான் வீட்டுக்கு போறேன்ற மாரி சொல்லிட்டு மொத ஆளா அவன் தான் கிளம்புவான். ஆனா இப்ப பார்த்தா, இல்ல நீ வேற ஏதோ வொர்க் பண்ணணும்னு சொல்றல்ல. அதுவும் இல்லாம நீயே இப்ப தான் ரொம்ப நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிருக்க. ஸோ உன்ன பார்த்துக்கிறதுக்காக நான் இங்க கூடவே இருக்கேன். அப்பதான் ஹெல்ப் பண்ணவும் ஈஸியா இருக்கும்ன்ற மாரி சொல்லிட்டு, ஹீரோ பார்த்தா நான் இங்கேயே இருக்கேன்ற மாரி, நீ போய் வேலைய பாருன்னு சொல்லி அவள அனுப்பி வச்சுடுறான். ஆனா இவனுக்கு வந்துட்டு அந்த பூஷன் பேஸ்ட் போனது தான் கடுப்பா இருக்கு போல. ஸோ ஒரு மாரி செம்ம கான்ல உட்கார்ந்துட்டு இருக்கான்.
கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் பார்த்தா ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரும் முன்னாடியுமே வந்து சாரி கேட்குறா. ஏன்னா என்ன இருந்தாலும் அவள் சிஓவாக இருக்கும் போது தானே இவ்வளோ பெரிய ஒரு தப்பே வந்து நடந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கவனிக்காமல் விட்டது என்னுடைய தப்பு தான். அதுதான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சாரி. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாமல் நான் கொஞ்சம் சொதப்பினதுனால இதுக்கப்புறம் நான் வந்து இந்த சிஓ போஸ்ட்டில் இருக்க தகுதி இல்லாதவ. அதனால நானே இதை வந்து குவிட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல இது கேட்டோன்னே அங்கே அசிஸ்டண்ட்டே வந்து ஷாக் ஆகுறாரு. ஆனால் மற்ற யாரும் அங்கே பெருசாக கேர் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு கேட்குற மாதிரிலாம் தெரியல. ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளாம் கிளம்பி போயிடுவோன்ற மாதிரி போகும்போது தான் அண்ணங்காரன் பார்த்தா ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுறான். இவன் என்னத்த இப்போ பிரச்சனையை கிரியேட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு மாதிரியா பார்க்க, என்ன நீ பாட்டுக்கு வந்த நடந்த தப்புக்கெல்லாம் சாரி கேட்ட இப்படி கிளம்பி போறியே இதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயினும் என்ன இருந்தாலும் ஏன் தப்பு இதில் இருக்குதானே, ஸோ அதனால தான் நானே வந்துட்டு இந்த சிஓ போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறதா சொல்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறமா நீ இந்த கம்பெனியோட சிஓவாக இருந்துக்கலான்ற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு, ஹியூமன்ஸாக இருந்தால் யாராக இருந்தாலும் மிஸ்டேக்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஸோ நீ பண்ணது ஒன்றும் உன்னுடைய ஃபால்ட்டு கிடையாது. நீ வந்து உண்மையாக இருக்கணும்னு சொல்லி நினச்சி தான் ப்ரெஸ் எல்லாரும் முன்னாடியும் நடந்த உண்மையெல்லாம் சொன்னேன். பட் அதை யூஸ் பண்ணி மற்றவங்க யாராச்சும் இது போல் ஒரு ஃபேக்கான ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்ணா அதில் உன்னோட ஃபால்ட்டுன்னு சொல்லி என்ன இருக்குது? அதுக்காகலாம் நீ ஏன் பயந்து உன்னோட சிஓ போஸ்ட்டை ரிசைன் பண்ணணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இனிமேல் இந்த கம்பெனியோட சிஓனா அது நீ மட்டும்தான்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரனே சொல்ல, இதை கேட்டோடனே அங்கே எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்காங்க. ஹீரோயின்கே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருக்குது, இவனா இப்படியெல்லாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணன் பார்த்தா முடிவே பண்ணிட்டான் போல, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சிஓனா அது இவளா மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கிட்டையும் இனிமே என்னுடைய சிஸ்டர் தான் இந்த கம்பெனியோட சிஓவாக இருக்க போறா, நிரந்தரமாவே அவ தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வெல்கம் பண்ண சொல்லி கிளாப்லாம் தட்ட சொல்ல எல்லாருமே பார்த்தா கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது, அவன் உண்மையாகவே தான் இப்படி சொல்கிறான்னா இல்லை பின்னாடி எதுவும் பெருசாக ஆப்பு வச்சிருவானான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட 6th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.